like, comment, share and subscribe. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. ഗണ്യം നിറയുന്ന ഉലമാക്കളെ, സാധാരണക്കളെ, നന്മകളെ, குறிப்பாக ஹஜ் என்ற புனிதமான கடமை நிறைவேற்றிவிட்டு ஊருக்கு வந்திருக்கக்கூடிய ராஜ்யமார்கள் நாம் எல்லோரையும் எல்லா நிலையிலும் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பிரபுலாரையும் சரி செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றார் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய தத்துவாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பழக்கத்தால் இந்த மகிழ்ச்சியை பொருட்டால் நம்மால் நசீபாக்கி எழுதுவானாக. அடுத்தடுத்த வருஷங்களிலும் இந்த பழக்கத்தால் இந்த நெரிசில் கலந்து கொள்வதற்கும் இந்த புகாரி செய்ய போவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தில் செலவாக கொள்வதற்கும் அல்லாஹ் இன்றைக்கு செய்வாராக. அப்படி என்றால் அயாத்தையாக நீளமாக்கி வைத்து உடல்நிலையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவாராக. முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராவில் இருந்து உம்ராவுக்காக போகக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார்கள். லா தன்சனா யா உபய்ய மின் துஆயிகா. உபய்யா என்ற அரபியில் சொன்னால் ரொம்ப கண்ணியமாக பாசமாக சொல்லக்கூடிய வார்த்தை. அரபி கிராமத்தில் தஸ்ரீர் என்று சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி கண்ணியமான வார்த்தை. தயவு செய்து எந்த துஆவிலும் என்னை மறந்து விட வேண்டாம். யார் சொல்லக்கூடிய வார்த்தை? உலக தலைவர், அதற்கு மேலே ஒரு மனிதர் உலகத்தில் வந்ததில்லை, வரப்போவதில்லை, வர முடியாது. நபிமார்களுக்கெல்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தலைவர், மலாயிகத்துமார்களுக்கெல்லாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தலைவர். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருல்லான பெரிய மனிதர், அதில் சந்தேகமில்லை. அமீருல் முஃமினீன் என்னைக்கு சஹாபி இருந்தாலும் நபியுடைய அந்தஸ்தில் இல்லை. அது மாத்தியா தெரியும். அப்படிப்பட்ட அமருல்லாஹு தஆலா இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்றார். நம்ம இது ஹதீஸில் கிதாபுகளில் ஆதாரமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் சாதியான நல்லடியாளர் பண்ணால் நம்ம துஆ சொல்லி சொல்ல வேண்டும். ஒரு சுண்ணத்தான அமல். இந்த சொல்லக்கூடிய ஆள் நம்ம பார்வையில் குறைந்த அந்தஸ்தில் இருக்கிறான், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான், இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும், ஆத்மாவட்டும் அல்லாமல் இருக்கட்டும், நமக்கு தெரிந்த ஒரு பெரியவர் வணக்கவாடியாக இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு தான் துஆ செய்யுங்க, என் வெள்ளக்குட்டிகளுக்கெல்லாம் துஆ செய்யுங்க, இப்படி சொல்வது ஆளை பார்க்காம. அப்படின்னு சொன்னால் நான் ஒரு பெரிய ஆள், அவர் என்னோட வயதில் குறைந்தவர், அந்த தத்துவம் இதெல்லாம் நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம பல தடவை இந்த மனிதர்கள் சொல்லிட்டோம். இன்ன அக்கிரமக்கும் எங்கமாக எத்தக்காக்கும்
உயர்வு என்பதெல்லாம் அல்லாஹ் தத்துவாவெல்லாம் வைத்திருக்கிறான். அவைதான் எல்லோரிடத்திலும் ஆட்சியை சொல்லி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிறந்த ஒரு சொல்லு. இப்ப நானும் இந்த மதிர்ச்சில் இன்றைக்கு மதிர்ச்சில் வந்திருக்கக்கூடிய நெற்றில் வந்திருக்கக்கூடிய ஆதிமார்களிடத்தில் எனக்கு அவர் குடும்பத்துக்கும் இங்க கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நம்ம ஊருக்கும் அது மட்டுமல்லாமல் அகில உலக மோகங்களுக்கும் கண்ணிமிக்க ஆதிமார்களே நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இப்போ நான் கேட்டுக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்ட அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து அந்த சுன்னத்தை பின்பற்றுவது என்ற முறையில் திரும்ப நான் கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு எல்லாம் துஆ செய்யுங்கள். அதோட ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது இப்பொழுது மட்டுமல்ல, எப்போதும் யாராக இருந்தாலும் நீங்க பல பேரும் கொஞ்சம் வயசானவங்க பார்த்துருப்பீங்க. 50, 52, 53 வருஷங்களாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த நேமத்தில் ஒரு மிகப்பெரிய நேமத்தாக நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யாரு ஹஜ்ஜிலிருந்து வந்தாலும் ஒரு புதிய இப்ப ஹஜ்ஜு முடித்து வந்த ஒரு ஹாஜி மஜ்லிஸில் இருக்கிறதாக எனக்கு தெரியும்னா நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் உபதேசம், இந்த ஹஜ்ஜை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வது என்றால் ஹதீஸை பார்த்தாலும் குர்ஆனை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் உறுதி என்று சொல்லவில்லை. ஹஜ்ஜு ரொம்ப உயர்வான அமலு, பரக்கத்தான அமலு. ஆனால் அல் ஹஜ்ஜுல் மக்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அதற்கு தான் சொர்க்கம் என்று உறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்றால் அதற்கு அதிகமான விளக்கம் எல்லாம் தேவையில்லை. ஹஜ்ஜு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு முன்னாடி தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லது தொழுது இருந்தாலும் கூட ஜமாத்தாக்குவதற்கு விஷயத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், பேணுதல் குறைவு இருந்தால் அதை சரி செய்து இனிமேலாவது நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். யாருக்காவது பேச்சுவார்த்தை இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் நமக்கும் ஒரு சகோதரருக்கும் மத்தியில் இருந்தால் அவர்கள் போய் மன்னிப்பு கண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், இருக்கிறீர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் செய்தால்தான் நம்ம ஹஜ்ஜு கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜு என்பதாக கண்ணியமிக்க உலமாக்கள் நமக்கு விளக்கம் கூறுகிறார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுடைய மாபெரும் நேமத்து 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் செலவு செய்து அரபாத்திலும் நிலையிலும் முஸ்லிமையிலும் ரொம்ப பல வகையான சிரமங்களுக்கு ஆளாகி அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போறவனுக்கெல்லாம் சிரமம் ஏற்படும் என்ற அர்த்தம் தான். எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு சந்தோஷமா படுக்கிற மாதிரி வராதில்லை. இதெல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினால் நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த விஷயம், வெள்ளிக்கிழமை எவ்வளவு மேலானது என்று எல்லோருக்கும் தெரியும். நம்ம பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேரத்தோடு குளித்துவிட்டு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு நேரத்தோடு ஜுமாக்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுமா தினத்தில் சூரத்துக்கு ஓதுவது சம்பந்தமாக, அதிகமான முறையில் செலவாக்கு சொல்வது சம்பந்தமாக பல ஹதீஸ்களில் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பல ஹதீஸ்களை பார்த்தால் தெரியும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் ஏது என்று கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சதகாக்களை அதிகப்படுத்துங்கள், ஸலவாத் சொல்வதை அதிகப்படுத்துங்கள். எந்த துஆவாக இருந்தாலும் சரி, லா தஜஅலூனி கதஹபாகபி, துஆ முடிகிற நேரத்தில் மட்டும் ஸலாத் இல்லாமல், துஆ ஆரம்பிக்கிற நேரத்தில் மட்டும் ஸலாத் இல்லாமல்
துவாவுடைய ஆரம்பத்திலும் செலவாத்து சொல்வது, நடுவிலும் செலாத்து சொல்வது, இடையில் செலாத்து சொல்வது, கடைசி நேரத்திலும் செலவாத்து சொல்வது, எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்திலெல்லாம் செலவாத்து சொல்வது. நாம் ஒரு முத்தத்தி ஒரு தப்பாவுள்ள மனிதன் மௌத்துள்ள நேரத்தில் இபிலீசுடைய செல்லில் சிக்கிவிடாமல் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படாமல் என்ற கரிமத்தோடு உச்சரித்து ஒரு மோகனாக இந்த உலகத்தை விட்டு வெளியவருக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் சலவாத்தை அதிகப்படுத்துவது. ஒரு சலாத்து மட்டும் இப்போ ஓருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட சூரத்திற்கு ஒவ்வொரு சம்பந்தமாக பல நேரங்களும் நம்ம விஜயத்தில் சொல்ல வைக்கிறோம். இமாமனா இமாமுல் அஇம்மா ஹிபருல் உம்மா சுல்தானுல் அஇம்மா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை இரவிலும் பகலிலும் சேர்த்து ஒரு 3 முறையாவது சூரத்துல் கஹ்ஃப் ஒரு மூமினான மனிதன் ஓத வேண்டும் என்று நான் ரொம்ப விரும்புகிறேன். ஹதீஸில் அந்த நெண்டைக்கு நான் அதிகமாக சொன்ன வார்த்தை ஆனால் உழைப்பு என்ற வார்த்தை அப்படியே அர்த்தம் செய்கிறேன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு ரொம்ப மஹப்பத்து, ஷாஃபி இமாமுக்கு மஹப்பத்து ஏற்பட்டார். சிவாபிமாவும் துஆ கேட்டார். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு சம்பந்தமாக, இமாம் புகாரி ரலியல்லாஹு சம்பந்தமாக, இன்னும் பல பெரியார்கள் சம்பந்தமாக கிதாபுகளை பார்க்கலாம். வக்கான முஜாபத் தஅவத்தி அவங்க துஆ கேட்டால் துஆ கபூல் செய்யப்படும். அவங்க பேரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட மாபெரும் மேதை இமாமனா இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு குறைந்தபட்சம் ஒரு முஃமினான மனிதன் குறைந்தது ஒரு 3 முறையாவது சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும். பெண்களும் ஓதலாம். இந்த 3 முறை என்பது பள்ளிவாசலுக்காக இருந்து ஓத வேண்டும் என்று நம்ம சொல்லவில்லை. நான் சொல்ல போனால் இது கிட்டாவுக்காக பேசவில்லை. ஒன்று இரவில் வீட்டில் வைத்து ஓதலாம். ஒன்று சுபைக்கு பிறகு முடிந்த அளவுக்கு நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு தடவை பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு 3 சூரத்துல் ஓதலாம். ஒரு தடவை ஓதனால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலும் எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் ரொம்ப பிரகாசமான முறையில் அமையும் என்று ஆகையினால் நம்ம இனிமேலாவது இனிமேல் சொன்னால் இந்த 1445வது வருஷத்தை பொறுத்தவரைக்கும் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று இந்த வருஷம் தான் முடிய போல. இவரெல்லாம் 2 நாள் தான் இருக்கு. அப்புறம் 1430 நாளும் வரப்போகுது. கண்டிப்பாக மகரிபுக்கு முன்னாடி ஜுமாவுக்கு முன்னாடி எனும் நிபந்தனை இல்லை. மகரிபு வரையிலும் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் மறந்து விடாமல் தவறாமல் கட்டாயமாக ஒரு பரவு என்று நினைத்துக் கொண்டு, பரவு என்று சொல்லப்படவில்லை என்றாலும் ஒரு பரவு என்று நினைத்துக் கொண்டு அந்த சூரத்துல் கஹ்ஃப் நாம் ஓதுவோம். அல்லாஹ் கபூல் செய்வார். அப்படி ஓதக்கூடிய நேரத்தில் 4000 வருஷங்களுக்கு மேலே இந்த உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் சூரத்துல் கஹ்ஃப். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிரூபித்து காட்டக்கூடிய பல பல அடையாளங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இரவு பகல், இப்படிப்பட்ட பல விஷயங்களில் ஒன்றுதான் 309 வருஷங்கள். ولبثوا في كهفهم 300 سنين وازدادوا تسعا. 309 வருஷங்கள் அந்த நண்பர்கள், அந்த வாலிபர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சில வாலிபர்கள் அந்த ஊரில் அதாவது வசதி படைத்த நம்ம சந்தோஷமான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில சிறுவர்கள் தான் ஈமானை அந்த ஊரில் பாதுகாக்க முடியாத காரணத்தினால் தப்பியானூஸ் என்ற பேரில் ஒரு கொடிய காவிரி ஒரு அரசன் அப்ப ஆட்சி நடத்தி வந்த காலம். ஆனால் எங்கேயாவது யாராவது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன செய்தி கேள்விப்பட்டால் உடனடியாக அவனை கொலை செய்யக்கூடிய அந்த காலம். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ரொம்ப செல்வம், ரொம்ப சந்தோஷம், குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த
ഒരു 7 വാരമറുകൾ നമുക്കിതെല്ലാം പെരുസല്ല. ഇങ്ങനെയുള്ള സ്വത്തുസുഖം പെരുസല്ല. എவ்வளவுതാ പണക്കാരനാக இருந்தாலும், எவ்வளவுதா அதிகாரியாக இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தோடு முடிந்து விடக்கூடிய விஷயங்கள். நிச்சயமாக ஏதும் உலகத்தில் நிற்க போவதில்லை. நமக்கு தேவை எப்போதும் நிரந்தரமான முறையில் நமக்கு அனுபவிக்கக்கூடிய, நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மறுமையில் வெற்றிதான் நமக்கு தேவை என்று மனதில் கருதி கொண்டு கரிமத்து தொகையில் உச்சரித்துக் கொண்டு அந்த ஊரில் இருந்து கரிம சொல்ல முடியாத காலம்தான் கொஞ்சம் வெளியில் போய்தோகும் இதழ் கல்வி இங்கிருந்தால் ஈமானை கெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட அதிகாரிகள், அப்படிப்பட்ட அரசன். ஆகையால் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போகலாம். அப்படி என்று சொல்லிதான் இது கல்வி அவங்களுக்கு இடையில் பேசிக் கொண்டார்கள். ஒரு குகை, ஒரு பெரிய விசாலமான குகை. அந்த குகையில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், நாளுக்கு சொன்னா இப்ப நான் சொன்னேன், ஒரு கல்வியில் கலாகமியத்தில் சிறிய 300 வருஷங்களுக்கு மேல அல்லாஹுத்தால அந்த பூமின்றவாகிய அந்த சிறுவர்களை அப்படியே தூக்கத்திலே கொண்டு வைத்தார். وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال. சூரத்துல் கஹ்ஃபாக இருக்கிறதா பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். கண்ணை பார்த்தால் விழித்திருக்கும் சாதாரண தூங்காம நம்மளால் கண்ணை தொடர்ந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும். நீங்க அவங்களை பார்த்தால், யாரும் போய் பார்த்தால் தூங்குற மாதிரி தெரியாது, கண்டு தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதே நிலையில் ஒவ்வொருவரும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விட்டவட்டமாக சொல்லக்கூடியவர். இதே நிலையில் காலையிலும் மாலையிலும் கண்டு பக்கம் கொடுக்க போட்டு மாற்றி மாற்றி போட்டு 300 வருஷங்கள் அந்த குகையிலே அல்லாஹ் தங்க வைத்தார். இந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சூரத்தில் சொல்றோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். சில நேரங்களில் ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோசமான நண்பர்களை விட்டும் பிள்ளைகள் உதவி கொள்ள வேண்டும். அதுவும் அவன் குடிகாரனாக அந்த குடிகாரனை நீ நண்பராக எடுத்துக்கொண்டால் அந்த கட்ட பழக்கம் உனக்குண்டார்கள். அவன் குழுவில் பேர்களில்லாத நண்பராக இருந்தால் அந்த கட்ட பழக்கம் உனக்குண்டார்கள். நீ ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அந்த நீயத்தும் அந்த ஈமானும் அந்த யக்கீனும் அந்த உறுதி அல்லாஹ் அந்த உறுதியை உனக்கு கொடுத்துவிட்டால் நீ முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை மோசமான நண்பர்களை மட்டும் யாரும் சொல்லி பார்க்கணும். என்ன அளவுக்கு நாங்கள் சொல்லி பார்ப்போம். அப்படியெல்லாம் தோகாமல் இருந்தால் சரி வராது. தொழுகிறார் இஸ்லாத்தின் அடிப்படை யாரிடா எழுதற்கு பிறகு முகமது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்து கொண்டு 100 உறுதியாக சொன்னதுக்கு பிறகு இனி இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் அஸ்திவாரம் தொழுகிறான். இப்படி என்று நீ செய்யாத, நீ கண்டு கணக்கு போகாத, நீ சினிமாக்கு போகாத, நீ மோசமான பேச்சுக்கள் பேசாத, தேவையில்லாமல் கடத்தலிருந்து சுற்றி கொண்டிருக்காத, நேரம் என்பது நமக்காக காத்திருக்காது. எந்த நேரத்திலும் மறுப்பு நோக்கோடு பிடிக்கக்கூடும், என்னையும் பிடிக்கக்கூடும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் 24 மணி நேரமும் ஒரு உண்மையான நண்பராக இருந்தால் நீ அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் சொல்லி கேட்காம இருந்தால், சொல்லக்கூடிய நேரத்தில் எதிர்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அந்த தன்மை இருந்தால் இனி நல்லது அவரை விட்டு ஒதுங்கி இது கருவி என் சூழலுக்கும் எங்கே நீங்க போய் இம்மான பாதுகாக்கிறதுக்குள்ள முயற்சிகள் செய்யணும். இப்ப யாருக்கும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 7 நண்பர்கள் பெரியார்கள் கல்பும் அவங்க ரொம்ப கண்ணியமா சொல்றாங்க. அந்த 7 பேரின் மீது அன்பு வைத்து பாசத்தோட ஒரு கூட ஒரு நாயும் போயது. கல்புன்னு சாதாரண ஒரு நாய். அந்த நாயை பற்றி அவங்க சொல்லும் என்ன சொன்னான், அவரில் 8வது ஆளு. அப்ப அவரோட சேர்த்து அந்த லிஸ்டில் அந்த நாயம் நம்ம சேர்த்துட்டான். அப்படி இல்லாட்டி அப்படி என்ன இருக்கு அரபியல்
சொல்ல வேண்டிய மழகும் கல்வும் அவங்க போற நேரத்தில் ஒரு நாய்வு அப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாணிது இப்படி சொல்லி வர்ற அதே மாதிரி சாமினும் அவர்கள் 8வது ஆளு கல்வும் நாய். அல்லாஹ் அவலியாக்களுக்கு அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கண்ணியம் கொடுத்த காரணத்தினால் ஒரு நாய்க்கு இவ்வளவு பெரிய தரத்தை கொடுத்து நாள் வரையிலும் சூரத்திற்கு ஓடும் எல்லாம் நம்மளை ஓடிட்டு தானே இருக்கிறோம். இப்ப யாரையும் அல்லாஹ் வேறத்தனா சல்மான ஹாரிசி ஆகையினால் எண்ணமிக்க ஆரியங்கள் எண்ணமிக்க அவலியாக்கள் மீது சும்மா வாயிலும் வழியில பார்த்து சிரிச்சு அது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. அவருடைய கண்ணியம் ஒரு ஆரியங்களுக்கு அவர் கொடுக்கிற கண்ணியத்தை மனதில் உறுதியாக வைத்துக் கொண்டு நாம் பேச வேண்டும், நாம் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் இந்த நாயக்கள் அவர்களுக்கு நடந்தா நமக்கு எல்லாம் தர மாட்டானா? சரி, இதெல்லாம் செய்து இந்த 300 மனுஷங்களுக்கு பிறகு தூக்கி முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியல என்ன நாம எவ்வளவு நாளைக்கு அங்க இருந்தோம் எவ்வளவு பரவாயில்ல. இப்ப விரிவாக சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, பழைய பேசும். அப்படி இந்த 300 வருஷங்களுக்கு பழைய பார்த்தா பசிக்குது, கையில் ஏற்கனவே உணவில்லை. இப்ப என்ன பண்ணு எனக்கு ரசிக்கணும் எத்தனை மகனா நீங்க 6வது ஆளு கடத்தலுக்கு போய் அதுக்கா காரணம் நல்ல ஹலாலான உணவு ஏது என்று பார்த்து அதை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. போகும்போது கவனமா இருங்க. காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஊரை விட்டு போகும்போது அந்த தப்பியாரசங்களுக்கு அரசாங்க ஆட்சி இருந்தது, இப்பவும் அவன் தான் இருப்பான் அந்த எண்ணப்பட்டுதான் அவங்க பேசுறாங்க. ஆனா முதல் விஷயம் வேற ஏதும் சொல்லவில்லை. நம்ம கவனமா போ. ஏதாவது வண்டி நம்ம என்ன செய்யும், அங்கே அனுப்பும் போது ஏதாவது வண்டிகள் பார்த்து போறோமா போ. நம்ம பிள்ளைகளை சுற்றி அனுப்புற மாதிரி ஆனா அவங்க சுற்றி அனுப்புற முக்கியமான விஷயம் என்ன, அதுதான் நல்ல சுத்தமான ஹலாலான உணவு ஏது என்று உறுதிப்படுத்தி கொண்டு அந்த உணவை வாங்கிட்டு வாங்க. அப்படி இருந்தால்தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட ஈமானை நாம் பாதுகாக்க முடியும். துஆ கபூல் செய்யப்படுவதற்கு பல சர்த்துக்களில் பல ஆதாரங்களில் ஒரு முக்கியமான அளவுதான் நான் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான உணவாக இருக்க வேண்டும் என்பது. யா அல்லாஹ் அந்த அஸ்ஹாபுக்கள் பரக்கத்தினால் எங்கள் ஈமானை பாதுகாப்பாயாக நாங்களும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பங்கள் நண்பர்கள் அகில மூன்களும் மௌத்துடைய நேரத்தில் ஈமானுக்காக தரப்படாமல் ஈமானுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த அஸ்ஹாபுக்களின் பரக்கத்தினால் யா அல்லாஹ் எங்கள் ஈமானை பாதுகாப்பாக, நோய்களை நீ குணப்படுத்துவாயாக, கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவருக்கு கடனை நீ முடித்துவிட்டு யாரெல்லாம் சந்தோஷமான அமைதியும் நிம்மதியும் தசமாக அச்சுக்கு மேலும் மேலும் போகாதவர்கள் போவதற்கும் போய் வந்தவங்க தெரிந்து செல்ல போவதற்கும் யாரெல்லாம் எங்களுக்கு அசாதல்கள் வளர்ந்ததா நீ நசீபாக்கி வைப்பாயாக, நீ தௌஃபீக் செய்வாயாக, பொருளாதாரத்தில் பறக்கத்து செய்வாயாக. யாரெல்லாம் பொருளாதார சிக்கல் என்ற வார்த்தை சொல்ல வேண்டும் நிலவில்லாமல் யாரும் எந்த தேவைக்கும் அடுத்த மரணத்தில் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் யாருமா எங்கள் விஷயங்களுக்கு போதுமான அந்த ஹலாலான உணவு நீ அம்மாவின் தாபத்திற்கு அருள் இல்லாத ரிசுக்கு நீ வாக்களித்திருக்கிறாய். அந்த ரிசுக்கை விசாலமான வகையில் சுபிமையான ரிசுக்காக, பறக்கத்தான ரிசுக்காக, விசாலமான ரிசுக்காக எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் மக்களுக்கும் அம்மா நீ தந்தருவாயாக. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷங்களும் வர 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 ஈமானை அதிகப்படுத்துவாயாக.